ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் தன்னை பற்றியும் சக சினிமா நடிகர்களை பற்றியும் பேசிய ஒரு சுவாரஸ்யமான பேச்சை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் அந்த பொது மேடையில் பேசியதாவது: எங்களை பார்க்குறீங்க, ஆக்ட் பண்ணுறோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டு போங்க, கோவிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, மரியாதையாக வெளியே வாங்க, சாமிக்கிட்டேயே உட்கார்ந்து குடும்பம் நடத்தாதீங்க, அது நல்லா இருக்காது. அதே மாதிரி எங்களை பார்த்தால் நல்லா இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நாங்க தான் பெருசுன்னு காலம் பூராவா நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு அறிவாளியை பத்தி நினைக்க கூடாதா? இந்த நாட்டிலே உள்ள நல்ல அதிகாரிகளை புகழுங்கள். கலைஞர்கள் என்றால் உயர்ந்தவர்களா? அப்படி அல்ல, இப்போது கோட்டீஸ்வரர்கள், அதோடு இன்கம் டாக்ஸ் பாக்கிக்காரர்களும் நாங்க தான். நாங்க பெரிய தப்பெல்லாம் செய்வோம். இன்கம் டாக்ஸ் என்றால் என்ன? அது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை கொடுக்காம ஏமாத்துற கூட்டம் இந்த சினிமா கலைஞர்கள் அவ்வளவு பேரும், நான் உட்பட. எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், சில பேர் பயந்துக்கிட்டு இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. நான் 13 லட்சம் கட்டணும், அவங்க எங்கிட்டே எப்படி வாங்க போறாங்க, நான் எங்கே கட்ட போறேன்? அது ஒண்ணுமில்லை, வருஷா வருஷம் வரும், ஆகட்டம் பார்க்கலாம்னு விட்டுக்கிட்டே இருக்கேன். எதற்காக இதை சொல்றேன்? நாங்க இவ்வளவு தப்பு செய்யறவங்க, மக்களுடைய பணத்தை மோசம் பண்றவங்க. இங்கே என்னை நீங்க வரவேற்க சினிமாதான் காரணம். இல்லைன்னா யாராவது என்னை திரும்பி பார்ப்பானா? நாங்க பணக்காரங்களா ஆனதுக்காக ராவும் பகலும் நாங்க நினைக்க வேண்டியது மக்களை. நீங்க டிக்கெட் வாங்கி கொடுத்த பணத்திலே தான் நாங்க பணக்காரங்களாக ஆனோம். உங்களுடைய பணம், உங்களுடைய பணத்தாலே முன்னேறியவர்கள் சினிமாக்காரர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள். அதை விட்டுட்டு எங்களை தலைவராக்கிக்கிட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே எனது அருமை தோழர்களே, இதெல்லாம் ஓவர், தலைக்கு மேலே ஓவர். இவ்வாறு நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு பொது மேடையில் தன்னை பற்றியும் சக சினிமா நடிகர்களை பற்றியும் பேசியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.